அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன. இப்போ இதுக்கான அமௌண்ட்டை நம்ம அந்த ஒரு 30 இருந்து சொசைட்டில எல்லாருமே கார் வாங்குறாங்க, ஸோ அதனால நானும் கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளோட ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். யாரோ வந்து நமக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ மேபி அது வந்து வெல்த்தியாக இருக்கிற பர்சன்ஸுக்கு அட்வைசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பட் நமக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அசட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த ஒரு லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டு பின்னாடி உங்களுக்கு வந்து நிறையா வந்து பணம் கொடுக்க போகுது, ஓகேவா? அதோட வேல்யூ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் விற்கும் போது வாங்கின ரேட்டை விட அதிகமாக தான் விற்க போறீங்க அந்த லேண்டுக்கு. அது வந்து அசட். லைபிலிட்டிஸ்னா என்னன்னா ஆடம்பரம். இன்னைக்கு நீங்க ஒரு கார், எங்க சொசைட்டில எல்லாருமே கார் வாங்குறாங்க, ஸோ அதனால நானும் கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பெட்ரோல் போடணும், இல்லை டீசல் இருந்தா டீசல் போடணும், அதுக்கு காத்து அடிக்கணும், 6 மாசத்துக்கு கொஞ்சம் வந்து கார் வந்து மெயின்டைன் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லைபிலிட்டிஸ். ஸோ அசட்ஸுக்கும் லைபிலிட்டிக்கும் இதுதான் வித்தியாசம். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவை, நீடோ, அது வந்து அசட். எதெல்லாம் வாண்ட், எனக்கு வந்து வாங்கணுமோ, அதெல்லாம் லைபிலிட்டி. ஸோ கண்டென்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்ட ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு பட்ஜெட், அதாவது வந்து 50-20-30 சொல்லி நமக்கு வர ஒரு ஏர்னிங்ஸை இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கணக்கில் நம்ம பிரிக்க கற்றுக்கணும். சார்ட் காட்டுறேன், பை சார்ட், ஓகேவா? அதை பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அது என்னென்னு. 50% நம்ம ஏர்னிங்ஸ், லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங் வந்து ஒரு 20,000 to 50,000 நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல 50% எவ்வளவு வரும்? 25,000. அதை வந்து என்ன பண்ணா நீட்ஸ்க்கு வந்து விட்டுறணும். நீட்ஸ்னா என்னன்னா தேவை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீடு, ரெண்ட்டு, சாப்பாட்டு செலவு, குடும்பத்துக்கு செலவு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து, அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள், அன்றாட தேவை அப்படிங்கிறது, பெட்ரோல் அலவன்ஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு 50% நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். தென் 50% இருக்கா, அந்த 50% என்ன பண்ணணும்னா 30% நம்ம திடீர்னு ஒருவேளை அக்கேஷன் போவோம், திடீர்னு வெளியே போவோம், டக்குன்னு அதுல வந்து ஒரு எமர்ஜென்சியா ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். இப்போ இதுக்கான அமௌண்ட்டை நம்ம அந்த ஒரு 30 எடுத்து வைக்கணும். அப்புறம் 20%, அந்த 20%லயுமே ஒரு 10% வந்து சேவிங்ஸ்ல போட்டு மீதி 10% என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து வச்சிடணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னா, நமக்கு திடீர்னு ஒரு தேவை வரும் இல்லையா? திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாம போவோம், திடீர்னு வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட், திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு, சேவிங்ஸ் தவிர எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு 10% எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளால ஈஸியா வந்து டேக்கிள் பண்ண முடியும். பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமான ஒண்ணு என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், அது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல வந்து கோல்ஸா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஷேர்ஸா இருக்கலாம், வாட் எவர். அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நாளைக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு லாங் டேர்ம்ல தான். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால லாங் டேர்முக்கு வந்து ப்ராசஸ் பண்ணணும். லைக் வந்து இப்போ நீங்க ஷேர்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டாக் 100 ரூபான்னு வாங்குறீங்கன்னா அதோட ஸ்டாக்கோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 to 10 இயர்ஸ்ல கண்டிப்பா அது வந்து இதாக தான் போகுது. ஸோ நீங்க வந்து நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் ஃபண்டோட ரேட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 அரௌண்ட் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 அரௌண்ட் 19,000 இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கணும். அதாவது ஒரு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது, ஓகே? ஸோ ஆர்டி இருக்கு, எஃப்டி இருக்கு. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்டிஎஃப்டி. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து கடன். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து கடன் வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது, ஒரு குட்டி கதை, சீக்கிரம் முடிச்சிடுவேன், ஓகேவா? நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து பைக் வாங்கிக்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்த பைக் வாங்குறதுல மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் அதில் பெட்ரோல் போடணும், காற்றடிக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு தனியாக செலவாகும் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன்னா, சரி வேலைக்கு போகிறோமே, நம்மளுமே பாதி பணம் கட்டலாம் இஎம்ஐயில் அப்படின்னு சொல்லி இஎம்ஐயில் எடுத்துட்டேன். இஎம்ஐயில் எடுத்ததுக்கு அப்புறம் வண்டியோட ரேட் வந்து 71,000 தான். ஆனா நாங்க வந்து முழுசா கட்டின ரேட் வந்து பாத்தீங்கன்னா 91,000 ஆயிடுச்சு. எனக்கு தமிழ்ல தெரியலப்பா. ஸோ என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னடா 20,000 நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பதான் இஎம்ஐனா என்ன, லோன்னா என்ன, லோன் வாங்குறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னால லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வேலையை என்னால விட முடியல. ஏன்னா ஒருவேளை வேலையை விட்டுட்டா ஐயோ அந்த வண்டிக்கு எப்படி நான் டியூவை கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள்ல போய் நான் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு முடிவெடுத்தேன், நம்ம வந்துட்டு லோன்றது இருக்கவே கூடாது, நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கடன் திருப்பி கொடுக்குற மாதிரி என்னால் மொத்தமாக அடைக்க முடியும் அப்படின்னா கடன் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா என்னால் வந்துட்டு மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடியும், கடனுக்கு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வாங்கலாம். பட் தேவையில்லாமல் ஒரு ஆடம்பர செலவுக்காக நான் வந்து கடன் வாங்குறேன், இஎம்ஐ வாங்கி நான் வந்து வீடை கட்டுறேன், இஎம்ஐ வாங்கி நான் வந்து காரை கட்டுறேன், கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத எங்க என்னால நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களால வேலையை விட முடியல, இஎம்ஐ அட் த சேம் டைம் வந்து அந்த டைமுக்கு கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இஎம்ஐங்கிறது வந்து ஒரு சைத்தான் மாதிரி ஒன்ஸ் அது வந்து தலையில தொங்கிடுச்சு புடிச்சிக்கிச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுலேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த கடன் அப்படிங்கிறத வந்து இல்லாம உங்களால முடியும் அப்படின்னா கடன் வாங்கி பண்ணுங்க. என்னால முடியாது, என்னோட சக்திக்கு மீறி நான் வந்து பண்றேன் அப்படின்னா கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் கோல்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸ்னு ஒன்று இருக்கணும். 35 மேல நான் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நான் என்னென்ன வே ஆஃப் இன்கம் வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும், எத்தனை வே ஆஃப் இன்கம் நான் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அப்பதான் நான் வந்து ஒரு 35 இல்லை 40 நான் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார முடியும். எனக்கு இந்த மணி வந்து எனக்கு மணி வந்து பாசிவா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதை விட்டுட்டு நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வாழ்நாள் ஃபுல்லா 60 வயசு வரைக்கும் நான் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? அதுவும் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து கன்ஃபார்ம் நமக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது எதுவுமே. ஸோ அதனால செகண்ட் வே ஆஃப் இன்கம், அது மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் இல்லாம ஒரு 4-5 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த டைம்ல. ஸோ அதுக்குமே நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே ரெடி பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வே ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மணியை நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம். ஏன்னா பணம் எங்க போகுது எங்க வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பட்ஜெட்டே மேக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ணுவோம். அப்படி ட்ராக் பண்றோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து என்னென்ன வந்து தேவையான செலவு பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். அப்ப என்னென்ன தேவையில்லாத செலவு, தேவையான செலவு அதிகமா இருக்கா, தேவையில்லாத செலவு அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப தேவையில்லாத செலவு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த தேவையில்லாத செலவுல எதெல்லாம் தூக்க முடியுமோ அதெல்லாம் டக்குன்னு தூக்கும் போது இங்க தேவையான விஷயங்கள் நமக்கு சேவிங்ஸுக்கு கொஞ்சம் மணி வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். கையில எப்பவுமே ஒரு நோட் வச்சுக்கோங்க. நீங்க என்னென்ன செலவு பண்றீங்களோ அந்த நாள் ஃபுல்லா என்னென்ன எதுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களோட ஃபினான்ஷியலி நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், நீங்க நினைச்ச ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. எத்தனை விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பர்சனலி நான் வந்து அட்வைசர்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம், தென் வந்து நான் நெட்ல படிச்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். உங்க லைஃப்ல இந்த விஷயங்கள் எப்படிலாம் அடாப்ட் ஆகும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட சார்ட்டையோ இல்ல உங்களுக்கான ஃபினான்ஷியல் கோல்ஸையோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நல்ல கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கேஜே. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் பி சேஃப்.